Hello friends, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அலையன்ஸ்ல படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. சோ இந்த ரிசல்ட்டை நீங்க பார்க்கறதுக்கு உள்ள போயிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்டக் ஆயோ இல்லாட்டி அப்படியே வந்து ஜாம் ஆகி நின்றுக்கும், இல்ல நெக்ஸ்ட் பேஜ் போகாம அப்படியே லோட் ஆயிட்டு இருக்கலாம், இல்ல வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படினா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலையன்ஸ்ல படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து இப்போதான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் செக் பண்ணுறதுக்காக உள்ள போயிருப்பீங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். ஸோ இல்லைனா வெயிட்டிங் சுத்தம், இல்லாட்டி வந்து சாரி ட்ரை இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வெப்சைட்குள்ள வந்துருவீங்க. வந்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பரும் டேட்டா பர்த்து கரெக்டாக போடுங்க. ஸோ அந்த டேட்டா பர்த்தில் கரெக்டாக வந்து ஐஃபோன் இருக்குன்னா ஐஃபோன் கரெக்டாக போட்டுட்டு கேப்சா கோட்ல மேக்ஸிமம் வந்து ஓ இருந்துச்சு அப்படின்னா அங்கே 0 தான், அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. கொடுத்து லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சாரி ட்ரைகன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். இல்லைனா வந்து அப்படியே பேஜ் வந்து லோடாமல் அப்படியே நின்று இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம் ஃபார் ரீசப்மிஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேஜ்ல உங்களோட டீடைல்ஸ் இருக்கும். இல்லை மேலே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டே இருக்கும். இல்லை வெயிட்டிங் சுத்தலாம், இல்லை மறுபடியும் அதே எரர் காட்டலாம். இந்த மாதிரி வரும். திரும்ப பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. உங்களால உங்க ரிசல்ட்டை ஈஸியா வந்து பார்க்க முடியும். இது ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தான். இது வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ரிஃப்ரெஷ் பண்றது வந்து ஒரு 1 to 5 டைம்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு 1ல இருந்து 30 டைம்ஸ் ஒரு 40 டைம்ஸ் வரைக்கும் நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். பேஜ் எவ்வளவு ரிஃப்ரெஷ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசப்மிஷன் கேட்டுட்டே இருக்கும், சாரி ட்ரெயின் இருக்கும். நீங்க எவ்வளவு டைம் வந்தாலும் சரி பேஜை மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்களால உங்க ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரை என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுலேருந்து ஒரு 3 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, முடிஞ்சளவு ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து உங்க ரிசல்ட்டை பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு பார்க்கறத விட நாளைக்கு பார்க்கறது பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா உங்களோட சிஸ்டமும் லேப்டாப்ல ட்ரை பண்ணி பாருங்க, எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இதை விட மேக்ஸிமம் இந்த ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறதா உங்களோட பெட்டர். அதாவது அர்ஜென்ட்டா பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இந்த சொல்யூஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்கறப்ப எந்த ஒரு பயம் இல்லாமல் பாருங்க, பாசிட்டிவா பாருங்க, நல்ல ரிசல்ட் தான் வரும். பார்த்த உடனே உங்க ரிசல்ட் ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.